வணக்கம். விஜய் சேதுபதி போகிற போக்கில் 24 மணி நேரத்தில் ஒருத்தரை எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாரு. நாள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. நைட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரே ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது நாளே ஒரு பஞ்சாயத்தா, நாள் 24 மணி நேரத்தில் ஒருத்தரை எலிமினேட் பண்ண போகிறோம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை. ஏன்னா ஒரு 3 லேடிஸ் இருக்கும்போது, ஒரு 3 ஜென்ட்ஸ் இருக்கும்போது ஒரு தீர்மானம் கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன் சைடு ஒரு சிங்கிள் பெட் உள்ள இடம் வேணுமா, பிங்க் கலர் வேணுமா, எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், எங்களை ஜென்ஸை நாங்கள் எப்போ எந்த வாரத்தில் சொல்கிறோமோ அந்த வாரம் நீங்கள் எலிமினேட் பண்ணக்கூடாது, ஜென்ஸை மட்டும் எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுட்டார். ரவீந்தர் தான் போட்டு வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் 24 ஹவர்ஸில் ஒருத்தங்களை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களை தான் எலிமினேட் பண்ண முடியும். இந்த சைடும் ஒரு லேடிஸ் சைடும் 9 பேர் இருக்காங்க, ஜென்ஸு சைடும் 9 பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்களை லேடிஸ் இங்கிட்டு ஜென்ஸு சைடு சொன்னாலும் ஜென்ஸ் ஒரு லேடிஸை சொல்லுவாங்க. அப்போ ஓட்டு பார்த்திங்கன்னா சமமாக தான் விழுவோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் சஞ்சனா தான் எலிமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வந்திருக்கு. ஏன் சஞ்சனாவை எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி சஞ்சனாவை பார்த்த உடனே கேட்ட கேள்வி, ஏன் நீ இப்போ இங்கே வந்த, பிக் பாஸுக்கு வந்த, நல்லா தானே நடிச்சிட்டு இருந்த, சினிமாவில் நல்லா தானே நடித்த, ஏன் இங்கே வந்த அப்படின்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒரு அட்வைஸ். ஏன்னா பிக் பாஸுக்குள்ளே போனேன்னா உன்னுடைய இமேஜ் உயர்த்தலாம், நல்ல நிலைமை கூட கொண்டு போகலாம், இல்லை அதோட காலி பண்ணியும் விட்டுறலாம், டேமேஜ் பண்ணியும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொன்னார். 50 நாள் என் கூட தானே நடித்தேன் மகாராஜாவில், அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு. மகாராஜாவில் நான் நடித்தது அம்மாவோட ஆசை, விருப்பம், அவங்களுடைய ஆசைக்காக நான் பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் நடித்தேன். ஆனால் பிக் பாஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, அதுக்காக நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சஞ்சனா சொன்னாங்க. இருக்கிறதுலே ரொம்ப குட்டியோண்டு பிள்ளை, இந்த வயசில் இந்த ஏஜுக்குள்ளே அவங்க உள்ளே போய் எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் ஆகி எப்படியெல்லாம் சண்டையெல்லாம் கவர் பண்ண முடியுமா பண்ணி அதுக்கப்புறமா அவங்களால பெருசாக ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. சஞ்சனா எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ எல்லாருமே சொல்கிற ஒரு கார்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சனாவை எலிமினேட் ஆனால் சீக்ரெட் ரூம் வச்சுருக்காங்க. அந்த சீக்ரெட் ரூமில் கொஞ்ச நாள், 2 நாள், ஒரு வாரமும் கூட வச்சுருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான்ப்பா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல் நாளே சீக்ரெட் ரூமில் கொண்டு போய் ஆளெல்லாம் போட மாட்டாங்க, ஆனால் வைல்டு கார்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்கஸ் போகுது, ஓரளவுக்கு பயங்கரமாக போயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொன்னது ரவீந்தரை தான் சொன்னாங்க, ஃபேட்மேனை தான் சொன்னாங்க. அவரால் முடியாது, அவர் மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு, நடக்கிறது கஷ்டப்படுறாரு, பேசுகிறது கஷ்டப்படுறாரு, பேசுகிற ஜாலியாக பேசுகிற கஷ்டப்படுறாரு, அவர் என்ன வேலையை செய்ய போகிறாரு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விஜய் டிவி ப்ராப்பர்ட்டியாக வந்திருக்குது எல்லாமே. என்ன பண்ண முடியும்? கடைசியாக ஜாக்லினும் வந்துட்டாங்க, முத்துக்குமரன் அவரும் வந்துட்டார், பேச்சாளரும் வந்துட்டார், எல்லாருமே வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, அவர் தான் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு, அவர் அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததே அவர் தான். சரியான ஒரு பிஸ்னஸ்மேனுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கூட பேசினார். நீங்கள் சரியான ஒரு பிஸ்னஸ்மேன் தான், சரியான ஒரு டீலை போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். அந்த மாதிரி சமயத்தில் அவரை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கும்போது இருக்கிறதுலே குட்டீஸ், இது யானை குட்டீஸ், அது சின்ன குட்டீஸ், கடைக்குட்டீஸ், அதனால் கடைக்குட்டியை எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் நாள் வந்தவுடனே ஜாக்குலின் தனியாக வெளியே படுத்துட்டு புலம்பிட்டு, எனக்கு ஒன்றுமே சுத்தமாக பிடிக்கல பிக் பாஸ், என்னால் முடியலை பிக் பாஸ், என்னை கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க பிக் பாஸ். நாள் அம்மா ஏம்மா நாள் வெளியே படுத்து கிடக்கிறேன், ஏன்னா படுத்து தூங்குமா, நாளே என்னை கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க அப்படின்னா அவங்கள கேட்காம ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்ததே நீ தான், கடைசியாக வரும்போது உன்கிட்ட கேட்டு உட்கார வச்சுட்டு உன்ட்ட பேசிட்டா இருப்பாங்க. அது வரைக்கும் வெளியே உட்காந்துருக்கவே முடியுமா? உட்காந்துருக்க முடியாதுல்ல. அதான் அவருடைய ஃபேட்மேனோட இதே. நம்ம சீக்கிரமாக கேட்போம், சீக்கிரமாக கேட்டு சீக்கிரமாக உள்ளே போய் நம்ம என்ன தேர்வு பண்ணுறோமோ அந்த இடத்துல போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. சரி, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிக் பாஸ் நாள்லேருந்து விறுவிறுப்பு கொஞ்சம் போகுது. கண்டிப்பாக கமலஹாசன் ரசிகர்களுக்கு இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதியோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. நிறைய இடங்களில் அவர் கவுண்டர் கொடுக்குறதும் நல்லா தான் இருக்குது. பெஸ்ட்டு கமலஹாசனோட பெஸ்ட்டாக தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. நல்லா தான் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேச வைக்கிறாரு.
பரவாயில்ல. விஜய் சேதுபதியோட இந்த ஹோஸ்ட்டு வந்து இதாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து அவர் சொன்ன ஒரு காரணமும் இருக்குது. பிக் பாஸ் டீம்லேருந்து வந்து பேசும்போது, பிக் பாஸ் வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் சார், நீங்கள் வாங்க கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்து நான் வரேன், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் பேசினது பழகினது எல்லாமே எப்படி இருக்குது, ஏற்கனவே பிக் பாஸ் வந்தவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் கை தூக்குறாங்க. எப்படி போச்சு இன்றைக்கி பிக் பாஸ் அப்படின்னு கேட்குறாரு. கமல் சார் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. வேறு வழி கிடையாது, ஆமாம் தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ் இந்த அளவுக்கு தொகுத்துருப்பாரா அப்படின்னு தெரியாது. ஆனால் விஜய் சேதுபதி நல்லா தான் தொகுத்து வழங்கியிருக்காரு. எல்லாத்துக்கூடையும் நல்லா தான் பேசியிருக்கிறாரு. நிறைய எடிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு தயக்கம் இருந்திருக்கும். 2 3 ரீசார்ட் கூட போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சில விஷயங்கள் எல்லாமே விஜய் சேதுபதி அவருடைய ஓன் ஸ்டைல்லே வந்து பண்ணி விட்ருக்காரு. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி பாவம் சஞ்சனாவை வந்து இன்றைக்கி எலிமினேஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஏதாவது பேசி கண்டிப்பாக அவங்கள எலிமினேஷன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அதிக அளவில் ஆதரவு வரணும், சப்ஸ்கிரைப் அதிகமாக வரணும், கமெண்ட் அதிகமாக வரணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக போகும். நோட்டிஃபிகேஷன் அதிகமாக போனால் தான் நம்ம வீடியோ கொஞ்சமாவது வைரல் ஆகும். நல்லா வைரல் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க.